அன்பான கதைச்சிரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மதிப்பிற்குரிய ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் பெண் குரல் என்ற கதையை கேட்க உள்ளோம். கதை பிடித்திருந்தால் லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். கா 6. வரதன் கூறியது உண்மைதான். தன் காதலியை பிரிந்து அடிவானத்திலே மறையும் போது கதிரவன் என்ன ஜாலங்கள் செய்கிறான். எனக்கு சட்டென்று வரதனின் அனுதாபம் நெஞ்சிலே ஈட்டி போல நினைவுக்கு வரும். நான் முகம் கொடாமல் அன்று படார் என்று கதவை சாத்தியும் கூட அவன் என்னிடம் எந்த மாறுதலையும் காட்டவில்லையே. எவ்வித சங்கடமும் இன்றி முன்போலவே அவன் நடந்து கொண்டானே ஒழிய அந்த சம்பவத்தை பற்றியோ அம்மாதிரியான விஷயங்களை பற்றியோ அவன் பேசவே இல்லை. உண்மையாக ஏதோ அனுதாபம் கொண்டும் கேட்டிருக்கிறானே ஒழிய விகற்பமாக எண்ணுவது தவறு. ஆடவர் எவருடனும் இன்னமும் கலகலப்பாக பழகியிராததனால் எட்டிப்படாத மனதில் ஏற்படும் சலனம்தான் இது என்று தைரியத்தை குவித்துக் கொண்டேன். அவன் குரல் எடுத்து பாடும்போது பெருந்தொண்டை கொண்டு நகைக்கும் வரதனா இது என்று எனக்கு பிரமை தட்டிவிட்டது. விரிசல் ஏதும் இல்லாத அவன் சன்ன குரல் வெகு சுலபமாக 3 ஸ்தாயிகளிலும் மனதிற்கு ரஞ்சகமூட்டும்படி சஞ்சாரம் செய்தது. அநேகமாக மாலை 6 மணிக்கு மேல் அவன் வெளியே போவதே இல்லை. பட்டுவும் மைத்துனரும் வீட்டில் இருந்தால் தான் பாடுவதுடன் நின்று விடுவான். இல்லாவிட்டால் என்னிடம் அது இப்படி இது எப்படி என்று ராக விஸ்தாரங்களையும் லட்சணங்களையும் பற்றி ஏதாவது பேசுவான். என்னையும் 2 பாட்டுக்கள் பாட சொல்லுவான். எனக்கு தெரியாத விஷயங்களை நான் இந்த புது கலை நட்பின் மூலம் அவனிடம் இருந்து அறிந்து கொண்டேன். மனசஞ்சலம் மாறி ஏற்பட்ட உற்சாகத்தில் அவனிடமிருந்து 2 பாடல்களை கூட கற்றுக்கொண்டேன். இந்த வரம்பை மீறி அவனும் என்னிடம் ஏதும் அனாவசியமாக பேசவில்லை. நானும் அவர்கள் சீட்டு கச்சேரி கலைந்து விட்டது என்று அறிந்தவுடனேயே விளக்கை அணைத்து ஜன்னல் கதவை சாத்தி விடுவேன். அன்று பட்டுவும் மைத்துனரும் மட்டும் ஏதோ படம் பார்க்க சென்றிருந்தனர். குழந்தைகள் வாசல் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தனர். வரதன் வீணையில் புதிய பாடல் ஒன்றை இசைத்து கொண்டிருக்க சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தேன். என்னதான் துணிச்சலை வருவித்து கொண்ட போதிலும் அவனுக்கு நேர் எதிரே சரிசமமாக உட்கார்ந்து வார்த்தையாட என் மனம் கூசியது. மைதிலியும் சுகுமாரும் உள்ளே வந்து, சித்தப்பா வந்துட்டா, வரப்போறாரு நீ சொல்லவே இல்லையே சித்தி, சித்தப்பா வந்துட்டா என்று சந்தோஷ கூச்சலோடு என் கையை பிடித்து இழுத்தனர். யார், ராமுவா வருகிறான்? இப்ப எதிரா வண்டி என்று கேட்ட வரதன் வீணையை கீழே வைத்தான். நிஜம்மா, கீழே இருந்து தெருவில் ஏறி வரா, நளினி அதுக்குள்ள ஓடி போயிடுத்து என்று கைகளை ஆட்டி அவர்கள் விழிக்கிறார்கள். அதற்குள் அவரே கூடத்துக்குள் நளினியை கையில் பிடித்து கொண்டு நுழைந்தார். கையில் இருந்த சிறிய தோல் பெட்டியை கீழே வைத்த அவர், என்ன வரதா இது, வீணை கீணை எல்லாம் நீயா வாசிக்கிறாய், தெரியவே தெரியாது எனக்கு என்று வியப்புறும் விழிகளுடன் நோக்கினார். இப்போது ஏதரா வண்டி, சொல்லாமல் கொள்ளாமல் அவளை நினைத்து எப்படி வந்து குதித்தாய் என்று வினவினான் வரதன். கோயம்புத்தூர் வரை வரவேண்டியிருந்தது, இவ்வளவு தூரம் வந்தோமே, இங்கும் வந்து விட்டு போகலாம் என்று 2 மணி பஸ்ஸில் நினைத்து கொண்டு கிளம்பினேன். உங்களை திகைக்க வைக்க வேண்டும் என்றுதான் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தேன் என்றவர் புன்னகை புரிந்தார். திகைக்க வைக்கவா, நிஜமாகவே திகைக்க வைக்கவா என்று என் மனம் ஏனோ ஒரு வினாடியில் துள்ளி குதிக்க வேண்டும். சற்றைக்கெல்லாம் அவருக்காக நான் காஃபி டம்ளரை மேஜை மேல் கொண்டு வைத்தபோது வரதன் சிரித்து கொண்டே, நீ மகா அதிர்ஷ்டசாலியப்பா, இப்படி குறிப்பறிந்து பணி செய்யும் மனைவியை நான் எங்கெங்கும் கண்டதில்லை பாரேன். நீ வந்து இன்னும் அவனிடம் அரை வார்த்தை கூட பேசவில்லை. சிறிதும் நன்றி இல்லாமல் என்னிடம் வளவளவென்று ஏதேதோ கதையளந்து கொண்டிருக்கிறாய். அவள் உன் மீது எத்தனை கவனமாக இருந்திருக்கிறாள். சுசீலா, நீ ஆனாலும் இந்த மடையனுக்கு இத்தனை இடம் கொடுக்கக்கூடாது, சற்றும் கண்டிக்க மாட்டேன் என்கிறாய் என்றான். ஏண்டா, வளவளவென்று நீ அளந்தாயா? நான் கதை பேசினேனா? என்ன சொன்னாலும் சுசீலா என்னை கண்டிக்க மாட்டாள் என்று என்னை பார்த்து முறுவளித்த வண்ணம் அவர் காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டார். சுசீலா, நீ இவ்வளவு பட்சாபாதம் செய்யக்கூடாது. நான் தனியன் போல உட்கார்ந்திருக்கிறேன், அவனுக்கு மட்டும் காஃபி கொண்டு வந்தாயே. அவன் இதற்குள் எத்தனை காஃபி உள்ளே விட்டிருக்கிறானோ. பஸ் அடியிலே இந்திரபவனில் நுழையாமலா வந்திருப்பான். அவனுக்கு நெஞ்சு உலர்ந்தா கிடைக்கிறது. உண்மையில் எனக்குத்தான் இப்போது நெஞ்சு உலர்ந்திருக்கிறது. என்ன இருந்தாலும் சொந்தக்காரி என்று ஒருத்தி இருந்தால் அந்த மாதிரியே வேறுதான் என்று அவன் குறைப்பட்டு கொண்ட போது அவர் மட்டுமல்ல, நானும் பக்கென்று சிரித்து விட்டேன். என்னை மடையன் என்று அடிக்கொரு சகசர அர்ச்சனை செய்கிறாயே, உன்னை போல வடிகட்டின மடையன் யாருமே இருக்க மாட்டார்கள். ஏதோ 1 வருஷம் ஒரு முறையாவது எதையாவது சாக்க வைத்து கொண்டு லீலாவை பார்த்து விட்டு போகிறாயா? நீ இங்கே நமக்கு என்று சொந்தக்காரி இல்லையே என்று நெடுமூச்சு விடுகிறாய். அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? அவர் நிறுத்தும்போது எனக்கு ஏன் படபடப்பாக இருக்க வேண்டும்? மூர்த்தியின் சமாசாரம் அவருக்கு தெரிந்து விட்டதா?
அதையா அவனிடம் சொல்லப் போகிறார்? வரதன் பதிலே கூறாமல் அவர் முகத்தை பார்த்தான். இன்னும் எம்ஏவுக்கு படிக்கப் போகிறாளாம். அப்புறம்தான் கல்யாணம் என்றும் இன்னும் 2 வருஷம் பேசக்கூடாது என்றும் அம்மாவிடம் கண்டிப்பாக கூறிவிட்டாள். நீ என்னடா என்றால் இங்கே சொந்தக்காரி வரவில்லை என்று இயங்குகிறாய் என்றார் என் கணவர். அப்பாடா, படிக்கட்டுமே. இப்போது பரீட்சை முடிவு வந்துவிட்டதா என்ன என்று பரந்த மனதினனாக வரதன் கேட்டான். அழகாய்த்தான் இருக்கிறது. அது எத்தனை நாட்களாகிவிட்டன. லீலா முதல் வகுப்பில் தேறியிருக்கிறாள். ஒரு சந்தோஷ கடைசியாவது எழுதி போடு. ஆமாம், வீணை கீணை எல்லாம் தடபடலாக இருக்கிறதே. எத்தனை நாட்களாக அப்பா இந்த துறையில் இறங்கியிருக்கிறாய்? திடீரென்று வானொலியில் என் குரல் கேட்டதும் அப்போது நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட வேண்டும் என்று எத்தனை நாட்களாக நான் கோட்டை கட்டியிருந்தேன் தெரியுமா? அத்தனையும் சுசிலாவால் பாழாய் போய்விட்டது. நான் ஏதாவது வாயை திறந்தாலே உள்ளே ஓடிவிடுபவள். வீணையையும் சுருதி பெட்டியும் பார்த்துவிட்டு யார் பாடுவார்கள் இங்கு என்று என்னிடம் வாயை திறந்து கேட்டே விட்டாள். அவளை கேட்கும்போது நான் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டி வந்துவிட்டது. எனக்கு ஒரு வினாடி திக்பிரமையாக இருந்தது. குழந்தையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுபவன் அவன். அவன் பாடுவதை நானா கண்டுபிடித்து கேட்டேன்? ஆமாம், சுசிலா நன்றாக பாடுவாளே. நன்றாக கற்று தேர்ந்தவள். அதனால் கேட்டிருக்கிறாள். ஓஹோ, நீ ரேடியோவில் வேறு பாடுகிறாயா? ஆனால் சுசிலா, உன் வித்தையை வெளியிட்டிருக்காமல் போனால் நாங்கள் நீ நினைத்தது போல ஆச்சரியப்படவும் மாட்டோம், திடுக்கிடவும் மாட்டோம். எத்தனையோ தடியர்கள் எருமை மாட்டு தொண்டை வைத்துக்கொண்டு பாடுகிறார்கள். வெளியிடங்களில் நடக்கும் கிரிக்கெட் வர்ணனையை தவிர நான் ரேடியோவில் செய்திகள் கூட கேட்பதில்லை. விடிந்தால் சமாசாரங்கள் பத்திரிகையில் வந்து விடுகின்றனவே. எனவே நீ பாடியிருந்தாலும் ஆடியிருந்தாலும் சொல்லாமற் போனால் யாருமே கவனிக்கப் போவதில்லை. எனக்கென்னோ பெண்கள் பாடினாலாவது கேட்க சற்று இனிமையாக இருக்கிறது. எருமை கடாவைப் போல இடிக்குரலை வைத்து கேட்க சற்று எப்படி நாமெல்லாம் கேட்பது சகிக்க முடியாததாக இருக்கும் என்று தம்முடைய அபிப்பிராயத்தை சற்றும் ஒளிவு மறைவின்றி கூறிவிட்டார் அவர். சகிக்க முடியாதா? நீ ரசிக்கும் லட்சணம் அவ்வளவுதான். நல்ல தேர்ந்த ஞானத்துடன் குரல் வசதியுடன் இருந்தால், ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, யாருமே பாடலாம். உங்களுக்கெல்லாம் அனுபவிக்க தெரியவில்லையே என்று அனுதாபமாக இருக்கிறது எனக்கு. அதுவும் சுசிலா இந்த கலையை இத்தனை ஆர்வத்தோடு கற்று தேர்ந்திருக்கும் போது நீயே இப்படி பேசினால் அவளுக்கு எப்படி இருக்கும்? மனைவிக்காகவாவது நீ சங்கீதத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா என்றான் வரதன். ஓகே, எனக்கு நீ உபதேசம் செய்வதும் ஒரு விதத்திற்கு நல்லதாகத்தான் போயிற்று. லீலா இருக்கிறாளே, அவளுக்கு இது விஷயமாக கூட தெரியாது என்றாலும் அனுபவிப்பது என்றாயே, அதிலே எனக்கு அக்காவாகத்தான் இருப்பாள். எனவே இனிமேல் அவன் எந்த தொண்டையில் கத்தினாலும் கேட்டு புகழ்வதற்கு முன்கூடியே கற்று வைத்துக்கொள் என்று எச்சரிக்கை செய்து வைக்கிறேன் என்று நகைத்தார் என் கணவர். கிடக்கட்டும், மனைவியை அப்படி நடத்துவேன் இப்படி நடத்துவேன் என்று நீ தம்பட்டம் அடித்ததெல்லாம் கல்யாணமாகும் வரைதான் போலிருக்கிறது. நடைமுறையில் ஒன்றையும் காணவில்லை. முதலில் அவள் சங்கோச மனப்பான்மையை போக்கி தாராளமாக எல்லோரும் பழகும்படி நீ அவளை ஆக்கவில்லையே. நான் ஏதாவது கேட்டால் 4 மைல் ஓடுகிறாள் என்று நடத்தையை மிகைப்படுத்தி அவரை குற்றம் சாட்டினான். சில நாட்களுக்குள்ளேயே என்னை தூண்டி துளைத்து அவன் அவ்வளவு சகஜமான முறையில் பாடவும் அபிப்பிராயங்கள் கூறவும் வைத்திருக்கிறான். இத்தனை மோசமாக அவன் பழகத் தெரியாத இயல்பை ஏன் மிகைப்படுத்த வேண்டும்? என் கணவர் என்னை நோக்கி, அப்படியா சுசிலா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடும் வழக்கத்தை விட்டுவிடு என்று எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உனக்கு என்று முகத்தை சுளிக்காமல் கடிந்து கொண்டார். குழந்தை போல எனக்கு கோபம் வந்தது. ஒரே முட்டாக புழுகுகிறீர்களே, கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் தான் இருந்தேனாக்கும் என்று கேட்டுவிட்டு உள்ளே வந்துவிட்டேன். அவ்வளவு சீக்கிரம் உதகை வாசம் எனக்கு முடிந்துவிடும் என்று நான் வரும்போது எண்ணியிருக்கவில்லை. அவரை கண்டதும் பட்டு, நல்ல வேலை, நீ கோயம்புத்தூர் வந்தாலும் வருவாய் என்று அண்ணா தெரிவித்த போதே இங்கு வர சொல்லி எழுதுங்கள் என்றேன். நீ போகும்போது சுகுமார், மைதிலி, ஏன் சுசிலாவையும் கூட அழைத்து போய்விடு. பள்ளிக்கூடம் திறந்து விடுகிறார்கள். நீ அங்கே இருக்கும்போது பாவம் அவள் இங்கே இருப்பானேன். ஏதோ ஆசைக்கு கொஞ்ச நாள் இருத்தாச்சு என்று என்னை நோக்கி புன்னகை செய்தவாறு மொழிந்தாள். எத்தனை கருணை, எத்தனை அன்பு! உண்மையில் இந்த நினைப்புடன் அவள் என்னை அனுப்புகிறாள்? இல்லவே இல்லை என்று கூறியது என் உள்மனம். வரதன் என்னிடம் சுதந்திரம் கொண்டு வேடிக்கையாக பேசுவதும், அவர்கள் இல்லாத சமயங்களில் அவன் விகற்பமாக நினைத்து கொள்ளாமல் வீட்டிலேயே தங்குவதும் அவளுக்கு சுருக்கென்று உறுத்தியிருக்கின்றன. எல்லாம் நன்மைக்குத்தான். எனக்கும் அவன் போக்கு அவ்வளவு ஓப்பாக இருக்கவில்லையே. அவனுடன் பேசி பழகியதன் பலனாக என் உள்ள குமுறலுக்கு மேலாக இப்போது புதிய தாபம் தளிர்த்திருக்கிறது. அவர் மட்டும் ரசிக்க உள்ளம் படைத்திருந்தால், வரதனைப் போல கலையார்வம் மனதில் உள்ளதை உடனே வெளியில் வரைக்கும் சுபாவம் அவருக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி கற்பனை செய்து பார்த்தபோது என் உள்ளம் விம்மியது.
அவருக்கு என்னிடம் காதல் இல்லையே என்று நான் ஏன் ஏங்க வேண்டும்? என் கலை அவரை காந்தம் போல இழுத்து விடாதா தானாகவே? அப்போது அவர் எனக்காக எது வேண்டுமானாலும் செய்யும் நிலையில் இருக்க மாட்டாரா? அவருடைய உள்ளத்தின் தன்மைக்கும் என் உள்ளத்தின் இயல்புக்கும் சிறிதும் பொருத்தமில்லை. ஒன்றை ஒன்று தெய்வமாக கவராவிட்டாலும் நடைமுறை புடத்தில் கூட இணைப்புள்ளதாக ஆக்காது. நான் என்ன முயன்றும் பயனில்லை. பாலுடன் தேன் சேருமே, அல்லது புளிநீர் இணைந்து போகுமா? அதற்கு உப்பும் காரமும் ஆகிய அதன் இயல்பை ஒத்த பண்டங்களே சேரும். அத்தனை நாட்கள் நான் அறியாத புது உண்மையை வரதன் எனக்கு அறிவுறுத்தி விட்டான். மேலும் ஆதரவு கிடைக்க வேண்டிய இடங்களில் இருந்து எனக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. அனுதாபமும் ஆதரவும் வரும் திசைகளை நம்பி நான் செல்லுவது கூடாது. அவை சாவுக்கு பயந்து சமுத்திரத்தில் ஓடுவதைப் போன்று அபாயகரமானவை என்று எனக்குள்ளே ஏதோ ஒன்று கூறியது. அழகிய அந்நகரை விட்டு நான் பிரியும் போது எனக்கு உயிர் தோழி ஒருத்தியை விட்டு பிரிவது போல இருந்தது. என் கணவர் அறியாத என் உள்ளத்தை வனப்பு மிகுந்த கோபுர விருட்சங்கள் உணர்ந்துவிட்டன போல இருந்தது. நான் இன்னொரு முறை வரும்போது என் துயரமெல்லாம் ஓடிப்போயிருக்குமோ என்னவோ என்ற நம்பிக்கையை நானே வரவழைத்து கொண்டு வண்டியில் ஏறிக்கொண்டேன். வரதன் தொணதொணவென்று பேசிக்கொண்டே எங்களுடன் மலையடிவாரம் வரையிலும் வந்தான். முதலாக என் கணவருடன் உயர் வகுப்பு பெட்டியில் நான் ஏறிக்கொண்ட போது, அன்று நான் மூர்த்தியுடன் பிரயாணம் செய்ததும், அப்போது நான் கட்டியிருந்த மனக்கோட்டைகளும் சிறிதும் புதுக்கருக்கு அழியாமல் என் மனக்கண் முன் எழும்பின. எதுவுமே பேசாமல் சிந்தனையில் லயித்து போயிருந்த என்னை அருகிலே அமர்ந்திருந்த சுகுமாரும் மைதிலியும், சித்தி, நேற்றே கதை சொல்லாமல் ஏமாற்றிவிட்டீர்கள். இன்றைக்கு சொல்லாமல் போனால் விடமாட்டோம் என்று விரலை ஆட்டி சுவாதீனமாக பயமுறுத்தினார்கள். என்னை அவர்கள் நெருக்கியது அவர் கவனத்தை கவர்ந்திருக்கிறது. லீலா, சித்தி ஒரு நாள் கூட இப்படி தொந்தரவு பண்ணியதில்லையே. அவளை கண்டால் பிடிக்காத உங்களுக்கு என்று சிரித்துக்கொண்டே குழந்தைகளை கேட்டார். 6 வயது நிரம்பியிருந்த மைதிலி மழை மாறாத சொல்லில் என் கணவரை பார்த்து தன் சிறு கையை விரித்து இடித்துவிட்டு, லீலா சித்திக்கு தொந்தரவு பண்ணாதேன்னு எரிஞ்சு விழத்தான் தெரியும். உன்னை கண்டாலும் பிடிக்கல எனக்கு, லீலா சித்தியை கண்டாலும் பிடிக்கல. எங்கள் சுசிலா சித்தி தான் நல்லது, எனக்கு இந்த சித்தியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அபிப்பிராயம் கொடுத்துவிட்டு என்மேல் இடித்து கொண்டு சாய்ந்தாள். என்னை அறியாமல் நான் அவளை தழுவிக்கொண்டேன். அதை கண்ணுற்று அவர் முகத்தில் இனம் தெரியாத சோகத்தின் சாயை பரவியது. சட்டென்று ஞாபகம் வந்தவரைப் போல மூர்த்தி வந்திருந்தான் 1 வாரம் முன்பு. சொல்ல மறந்துவிட்டேனே, அவன் மேல்நாட்டு தொழிற்சாலைகளில் பயிற்சி பெறுவதற்காக போகிறான். முதலில் பர்மிங்ஹாம் போவதாக சொன்னான் என்றார். ஓஹோ, அதனால்தான் லீலா எம்ஏ படிக்கிறாள் போலும். நான் வெகு ஆவலுடன் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்ட, அப்படியா? என்னிடம் கூட அவன் அப்படி பிரஸ்தாபிக்கவில்லையே என்றேன். உன் அத்திம்பேரும் கூட வந்திருந்தார். எங்களிடமெல்லாம் சந்தோஷத்துடன் தெரிவித்து விடை பெற்று கொண்டான். அம்மா ஒரு நாள் அவனுக்கு விருந்து கூட வைத்தாள். பொழுது விடிந்தால் விமானம் விழுந்து நொறுங்குகிறது. ஜாக்கிரதையாக போய் திரும்பி வர ஆசிர்வாதம் பண்ணுங்கள் மாமி என்று சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தான். சிரிக்க பேசும் பழகும் நல்ல பையன் என்று தெரிவித்தார் அவர். எனக்கு இந்த செய்தி மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. லீலாவும் அவனும் புறப்படும் முன்பு எப்படியும் சந்தித்து மனம் விட்டு தங்கள் தங்கள் யோசனைகளை பரிமாறிக்கொண்டிருப்பார்கள். என்னை கண்டதும் அவள் அகத்தில் பொங்கும் மகிழ்ச்சியை அழக்க முடியாத சிரமத்துடன் முகம் சிவக்க அத்தனை சமாசாரங்களையும் எப்படி சொல்லுவாள்? இந்த அசட்டு வரதன் அவளை நினைத்து நெடுமூச்செறிவதை நான் சொல்லி எப்படி நகைப்பேன் என்று கற்பனையில் ஆழ்ந்துவிட்டேன். மறுநாள் காலை நான் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்த போது லீலா நான் எதிர்பார்த்தபடி மகிழ்ச்சி அலைமோத என்னை வந்து தழுவிக்கொள்ளவில்லை. நானாக அவளை தேடிக்கொண்டு சென்ற போதும் அவள் முகம் எனக்கு அளவற்ற ஏமாற்றத்தை ஊட்டியது. புத்தகம் ஒன்றை மார்பின் மீது வைத்து பார்த்து கொண்டு கட்டிலில் படுத்திருந்த அவள் வாடி வதங்கிய மலரைப் போல காட்சியளித்தாள். என்னக்கா, உடம்பு சுகமாக இல்லையா என்று கேட்டுக்கொண்டே நான் உள்ளே பிரவேசித்தேன். சுசீலாவா? என்னது இது, திடீர் வருகையாக இருக்கிறதே? ராமு உன்னை அழைத்து வரப்போவதாக சொல்லவே இல்லையே. என்ன, மலைவாசம் எப்படி இருந்தது என்று கேள்விகளை அவள் அடுக்கினாள். நன்றாகத்தான் இருந்தது. மூர்த்தி வந்து போனாராமே என்று அவள் காதோடு கேட்ட நான் குறுநகை செய்தேன். நான் இப்படி கேட்டதும் அவள் விழிகளில் அலாதி ஒளி தென்படும், பேச்சு நிகழ்ந்து வரும் என்றெல்லாம் கற்பனை செய்திருந்தேன். அவள் மாறாத நிலை எனக்கு முற்றும் மாறுதலாக தோன்றியது. ஆமாம் என்று தலையை ஆட்டிவிட்டு, குழந்தைகள் வந்தாயிற்றாக்கும், வீட்டு எஜமானருக்கும் இன்னும் மலைவாசம் விடவில்லையோ என்றாள் புத்தலாக. மூர்த்தியின் பேச்சை எடுத்தாலே பூரித்து போகும் அவள் திடீரென்று இப்படி ஒளி இழந்தவளாக அசுவராசியமாக பதிலளிப்பானேன்? இருவருக்கும் அதற்குள் மனத்தாங்கள் ஏற்படும் வழியில், மூர்த்தி பர்மிங்ஹாம் போகிறார், நீங்கள் எம்ஏவுக்கு சேரப்போகிறீர்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டேன். அவர் வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்?
பாவம் வரதன் உங்கள் பேச்சு எடுத்தாலே வாயெல்லாம் பல்லாக மகிழ்ந்து போகிறார் என்றேன். மகிழ்ந்து கொண்டு இருக்கட்டும், பாவம் என்று நீ வக்காலத்து வாங்கி கொண்டு வருகிறாயாக்கும் சுசிலா. இனிமேல் என்னிடம் இந்த விஷயங்களை பற்றி பேசாதே. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மனம் செய்து கொள்வதே இல்லை என்று தீர்மானித்து விட்டேன் என்று அவள் ஆத்திரத்துடன் மொழிந்தது என்னை திடுக்கிட செய்தது. என்ன லீலா இது, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள்? காதல் பூஞ்சோலையில் உல்லாசமாக அடியெடுத்து வைத்த நீங்கள் மனம் விரும்பி பேசும்படி மூர்த்தி என்ன செய்துவிட்டார் என்று நகைத்த வண்ணம் கேட்டேன். என்ன செய்துவிட்டார் என்றா கேட்கிறாய் சுசி? நீயும் எனக்கு இதை தெரிவிக்காமல் இருந்து விட்டாய். இதற்கு மேல் ஒன்றும் செய்வதற்கில்லை. என்னிடம் பிரேமை காதல் என்று கதைத்துவிட்டு அவருக்காக காத்திருக்கும் மாமா பெண்ணை மணக்கப் போகிறார். இன்று நேற்று பேச்சில்லையாம் இது. என்னிடம் இப்போதும் கூட அவர் தெரிவிக்கவில்லையே. நினைக்க நினைக்க நான் ஏமாந்து போனேன் என்று நம்பவே முடியவில்லை சுசி என்றால் படபடப்புடன். அடடா, நீங்கள் மிகவும் பொறுமை இல்லாதவர். உங்களுக்காக தவம் இருக்கும் வரதனை பற்றி நீங்கள் மட்டும் அவரிடம் பிரஸ்தாபித்தீர்களா என்று திருப்பி கேட்டு அவள் கன்னத்தில் இடித்தேன். நான் எதற்காக சொல்ல வேண்டும்? வரதனை மணந்து கொள்வதாக நான் ஒரு நாளும் எண்ணியிருக்கவில்லையே. அவருக்காக எந்த எதிர்ப்பையும் சமாளிக்க தயாராக இருந்தேனே. வீணாக பிரஸ்தாபித்து ஏன் அவரை சஞ்சலத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்றளவா நான் மௌனமாக இருந்தேன். தயங்கினால்தானே நான் அவரிடம் கூறி வருத்தப்பட வேண்டும். அவர் அப்படியா? ஏன் அவரும் உங்களைப் போல எண்ணி இருக்கக்கூடாதா? அப்படி எனக்காக எதையும் துறக்க தயாராக இருப்பவர்தான். வருங்கால செல்வ மாமனார் ஆதரவில் இப்போது மேல்நாடு செல்கிறாராக்கும். திரும்பி வந்தபோது பெண்ணை கொடுக்கத்தானே ஆயிரக்கணக்கில் செலவு செய்து கூடவே வந்து விமான நிலையம் வரை அனுப்பிவிட்டு போகிறார் உன் அத்திம்பேர். உங்கள் மகளை நான் மணக்கவில்லை என்று மறுப்பவர் இப்போது அவர்கள் பண உதவியை வெறுமே பெற்றுக்கொண்டு செல்வாராக்கும். இந்த வாக்குறுதியை எனக்கு அவர் நேர்மையற்றவர் என்று காண்பிக்க போதுமானதாக இருக்கிறதே சுசிலா. நீ எப்படி நினைப்பாயோ? என் வரைக்கும் ஆண்கள் ஏமாற்று வித்தையில் கை தேர்ந்தவர்கள் என்று பொங்கும் சினத்துடன் லீலா முடித்தாள். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிந்தன என்று திகைத்தவளாக நான் கேட்டேன். தெரிந்தது என்ன? தாம் உதவி செய்வதை பற்றி உன் அத்திம்பேர் நொடிக்கு 100 தடவை பெருமையாக சொல்லிக் கொள்கிறாரே. அப்புறம் பேச்சுவாக்கில் ராமுவும் தான் கூறினான். எனக்கு அப்போதே எடி விழுந்தது போல ஆயிற்று. இப்போதும் அவர் வாயிலாக உண்மையை தெரிவிக்கவில்லையே எனக்கு. எத்தகைய ஏமாற்றம் இது! மூர்த்தியும் உண்மையில் இந்த கும்பலில் சேர்ந்தவன்தானா? அன்று அவ்வளவு உருக்கமாக பேசினானே, நடிப்புதானா? படித்து பட்டம் பெற்ற லீலா, வெளி உலகம் தெரிந்து 4 பேருடன் பழகவும் விவாதிக்கவும் அறிந்த நாகரிகம் பெற்ற லீலா மூர்த்தியின் நயவஞ்சகத்தன்மைக்கு இலக்காகிவிட்டாள். அதுதான் அன்று அத்தை அவ்வளவு தீர்மானமாக கூறினாள். இப்படி ஒரு கும்பல் உலகத்தில் இருந்து வருவது என்னவோ உண்மை. சகுந்தலா துஷ்யந்தன் கதை ஒன்று போதாதா இதை தெளிவாக்க? உலகத்தில் இந்த காதல் தோன்றிய நாள் முதலாகவே இந்த ஏமாற்று வித்தையும் தோன்றியிருக்க வேண்டும். அதுவும் இந்த மக்களிடம்தான் இது அதிகமாக குடிக்கொண்டிருக்கிறது. வெளித்தோற்றத்துக்கு ஆண்மையும் உறுதியும் உடையவர்களாக தோன்றும் எல்லா ஆண் மக்களும் நெஞ்சில் பேடிகளாகவே இருக்கிறார்கள். உள்ளே உள்ள புறையை மறைக்கவே இந்த வெளிவேஷம் ஆடம்பரம் எல்லாம். பெண்மை, அழகு, இளமை, இந்த 3ம் எந்த ஆண்மகனையும் தமக்கு அடிமையாக்கி விடுகின்றன. இப்படி அடிமையான ஆண்மகன் தான் செய்வது என்ன என்று புரியாத நிலையிலேயே தன் மனம் கவர்ந்த மங்கையுடன் பழகுகிறான். சர்வ சுந்தரனாகவும் லட்சியவாதியாகவும் காட்சியளிக்கிறான். பொறுப்பேற்கும் காலம் வரும் வரையில் தான் இந்த பகட்டெல்லாம். பொறுப்பேற்கும் காலம் வந்தாலோ அல்லது முடிவை தீர்மானிக்கும் அவசியம் நேர்ந்தாலோ அப்போதுதான் அவன் உண்மை சொரூபம் வெளிப்படுகிறது. என்ன செய்யலாம்? எல்லாமே அவன் படைப்பின் விளையாட்டு போலும். இப்படியெல்லாம் ஓடிய எண்ண அலைகள் ஒருவாறு அடங்கிய பின் லீலாவுக்கு ஆதரவாக ஏதேனும் கூற வேண்டும் என்று நினைத்த போது என் நா தழுதழுத்தது. நீங்கள் சொல்வது முற்றும் உண்மை. பெண் சட்டென்று எதையும் நம்பிவிடுவதனால் ஆண்கள் அவர்களை சுலபமாக ஏமாற்றிவிட முடிகிறது என்றேன். என் உள்ளத்திலிருந்து அனுபவபூர்வமாக வரும் வார்த்தைகள் இவை என்று லீலா அறிவாளோ என்னவோ. கனி 1. சித்திரை மாதம், பகல் 12 மணி வேளை. சென்னையிலே வெயில் அனல் போல எரிக்க கேட்பானேன். தீவட்டி போல கண்களை வெப்பம் கொளுத்தியது. மயிலாப்பூரின் தெரு ஒன்றில் இருந்த எங்கள் தனி வீட்டின் வாசற்புற அறையின் ஜன்னலிலே அமர்ந்து நான் தெருவை பார்த்து கொண்டிருந்தேன். தெருவிலே வழக்கமாக நடமாடும் கரிகாய் கூடைக்காரிகளையும் பழைய துணிகள் வாங்கி கொண்டு பாத்திரம் கொடுக்கும் தெரு விற்பனையாளரையும் கூட அன்றைய வெயில் பயமுறுத்தி இருக்கிறது போல இருந்தது. அவர்களை கூட காணோம். வாயில் ஈ புகுந்தது தெரியாமல் வீட்டு வேலைகளும் குழந்தைகளின் கலகலப்பும் கிடைக்கும் 2 நிமிஷ ஓய்வு நேரத்தையாவது பறித்து கொள்ள லீலாவும் இல்லாத இந்த தனி கொடுத்தனம் எனக்கு ஏதோ மனிதரையே இல்லாத சூனிய பிரதேசத்தில் வாழ்க்கை நடத்துவது போல இருந்தது. அதிக வேலை செய்யும் கஷ்டமில்லை. அதிகாரம் செலுத்த மாமியார் இல்லை. அடிக்கு ஒரு தரம் அஞ்சி
மாடி ஏறும்படி செய்ய ஓரகத்தி இல்லை. ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து 2 அறைகள், சிறிய கூடம், சாமான் வைக்க, சமையல் செய்ய பின்கட்டு, மின்சார வசதிகள் கொண்ட அழகிய சிற்றடக்கமான வீடு. கணவன் மனைவி 2 பேர் கொண்ட குடும்பம். என் இஷ்டம் போல எதுவும் செய்ய சுதந்திரமெல்லாம் எனக்கு இப்போது இருந்தன. அவளுக்கு என்ன, நச்சு பிச்சென்று குழந்தை குட்டிகள் இல்லை. கை நிறைய காசு வாங்கும் கண் நிறைந்த கணவன் என்று என்னை பார்ப்பவர்கள் காது கேட்க புகழ்ந்தார்கள். ஆனால் வாழ்வை பூரணமாக்க எது தேவையோ, குடும்பத்தின் இன்ப வாழ்வுக்கு எது அஸ்திவாரமோ அது இல்லை என்று என் மனதைத் தவிர யார் அறிவார்கள்? இந்த தனி குடுத்தனமா நான் விழைந்து விரும்பினது? இரவின் நிசப்தத்திலே குமுறும் அலைக்கடலைப் போல இந்த தனிமை சிரிந்த வாழ்க்கை என் மனப்புண்ணை குடைந்து குடைந்து வேதனையென்றோ செய்கிறது. குடும்பத்தின் ஒற்றுமையை குலைக்கும் ஏற்புழுவாக நீ இருக்கக்கூடாதம்மா என்று அம்மாவும் அப்பாவும் எனக்கு எத்தனையோ எடுத்து கூறினார்கள். நினைத்து பார்க்க பார்க்க இந்த பெண் பிறவி நான் எதற்காக எடுத்தேன் என்று புரியவில்லை. பிறர்க்கு துன்பம் கொடுப்பதும் என்னை நானே வருத்தி கொள்வதுமா என் வாழ்வின் லட்சியங்கள்? பெண் ஒருத்தின் வாழ்வு எதனாலே ஒளி பெறக்கூடியது? கணவனை களிப்பூட்டுவதனால்தானே. அந்த வகையில் நான் முழு தோல்வி அடைந்திருக்கிறேன். கணவனின் சுற்றத்தாருக்காகவது நான் உகப்பாக இருந்திருக்கிறேனா? அவர்களுக்காக ஓடி ஓடித்தான் உழைத்தேன். விழலுக்கு இறைத்த நீர் போல மணிக்கணக்காக உட்கார்ந்து சிரமப்பட்டிட்ட கோலத்தை அரை நொடியில் மழை வந்து அழித்து விடுவது போல என் உழைப்பும் தியாகமும் இருந்த சுவடே தெரியாமல் அவருடைய ஒரு நாளை பொறுமலில் பஸ்மீகரம் ஆகிவிட்டன. இத்தனைக்கும் இந்த வீட்டில் என்னால் ஒரு கணம் இருக்க முடியாது என்று காய்ந்து விழுந்தேனா? என்னை தனி குடித்தனம் கொண்டு வைக்காவிட்டால் நான் இங்கே வரமாட்டேன். உங்களுக்காக நான் வேண்டுமானால் வீட்டை 2 பண்ணுங்கள். அண்ணா மதனி முக்கியமானால் என்னை ரயிலேற்றி விடுங்கள் என்று ராட்சசத்தனம் செய்தேனா? அவற்றையெல்லாம் நான் அடம் பிடித்து இந்த அழகான தனி குடித்தனத்திற்கு வந்திருந்தேன் என்றால் இவ்வளவு தூரம் என் கொதிப்பு எழும்பியிருக்காது. அவருக்கு என் மீது உள்ளன்பு நிரம்பி இருக்கவில்லை என்ற உண்மையை வரதனுடைய வீட்டில் அன்று அவர் வாய் மூலமாகவே அறிந்து கொண்ட போது எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியைப் போல இடி விழுந்தால் கூட ஏற்பட்டிராது. சாந்தி அளிக்கும் திசையில் மனத்தை திருப்ப முயன்றேன். என் சங்கீத வளர்ச்சிக்கு என் நாட்களிலே கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைக்கலானேன். அதிகாலையிலே இன்னும் 1 மணி நேரம் முன்னதாக எழுந்தேன். விடிவெள்ளி ஊட்டிய புத்துணர்ச்சியிலே சாதகம் செய்யலானேன். உனக்கு அவசியமானவற்றை கூட பிறர் கவனிப்பார்கள் என்று எதிர்பார்த்து எடுத்ததற்கெல்லாம் பயந்தால் பயந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்று லீலா எனக்கு சொல்லிக் கொடுத்த வகையில் நான் பயப்படாமல் நானாகவே ஏற்படுத்தி கொண்ட சௌகரியம். யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் என்று தைரியமாக சங்கீத சபைகளுக்கும் இன்னும் நகரத்திலே நடக்கும் பெரிய வித்வான்களின் இசை கச்சேரிக்கும் செல்ல ஆரம்பித்ததுதான். இன்று மாலை இந்த இடத்திலே இன்னார் கச்சேரி, சீக்கிரமாக வந்து அழைத்து போகிறீர்களா என்று நான் கேட்க வேண்டியதுதான் தாமதம். மனைவி சொல் தட்டாத கணவராக அவர் என்னை உள்ளே கொண்டு உட்கார வைத்துவிட்டு முடியும் தருவாயில் வந்து அழைத்து போவார். இந்த ஒரு விஷயத்தில் அவர் காட்டிய சலுகையை பட்டுவாலும் மாமியாராலும் பொறுக்கத்தான் முடியவில்லை. நான் இல்லாத சமயங்களில் நிச்சயமாக அவர்கள் அவரிடம் என்னை பற்றி குற்றம் கூறி அவருடைய பொறுமையை குலைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு நாள் நடந்த சிறு சம்பவம் மட்டும் அவருடைய அத்தகைய அசைக்க முடியாத பிணைப்பில் இருந்த அவரை அறுத்து கொள்ள சொல்லுமா? அதிகாலையில் நான் சாதகம் செய்வது பக்கத்து அறையில் அவர்கள் தூக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று எத்தனையோ முறை பட்டு ஜாடை மாடையாக தெரிவித்தும் நான் செவி சாய்க்கவில்லை. ஆனால் நான் இதற்கென்று எங்கே போவேன்? இந்த சுதந்திரத்தை நான் இழக்க தயாராக இல்லை. தனியானதொரு சந்தோஷத்தையும் என்னை மறக்கும் ஒரு சாந்தியையும் கண்ட இந்த வழியை நான் விட்டு கொடுப்பேனா? அன்று காலை நான் பாடிக்கொண்டிருக்கும் போது பட்டு எழுந்து வந்தாள். இந்த அடி சுசிலா, ஒரு நாளை பார்த்தார் போல நானும் சொல்கிறேன். நீ காதிலே போட்டுக்கொள்வதாக லட்சியம் பண்ணுவதாக கூட காணோம். விடிகாலமே தான் சற்று குழந்தை தூங்குகிறான், அவரும் அசந்து தூங்குகிறார். இப்படி காதிலே வந்து பாயும்படி கத்தினால் கோபித்துக் கொள்கிறார் என்றால் கடுமையான அதட்டும் குரலில். நான் தைரியமாக பதிலளித்தேன். அதற்காக என்னை பாடக்கூடாது என்கிறீர்களா மன்னி? எது வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்கிறேன். தயவு செய்து என்னுடைய இந்த ஒரே ஒரு சுதந்திரத்தில் மட்டும் குறுக்கிடாதீர்கள். நாளையிலிருந்து வேண்டுமானால் நான் கீழே போய் விடுகிறேன் என்று நான் கெஞ்சும் முறையில் வேண்டிக் கொண்டது அவள் கோபத்தை கிளப்பி விட்டுவிட்டது. பேச்சை பாரேன், உன் சுதந்திரம் இங்கே என்ன பறிப்போய்விட்டது? ஒரே ஒரு சுதந்திரம் என்று காய்ந்து விழுவானேன். பெரியவர்கள் மட்டு மரியாதை என்றிருந்தால் இப்படி நீ பேசுவாயா என்றாள் அவள். என் கணவரும் தூங்கவில்லை, கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். எரிச்சல் மூண்ட தொனியில், என்ன மணி இது காலை நேரத்திலே என்றார். பின்னென்ன ராமு, இது தினமும் அண்ணா அசந்து தூங்கும் சமயத்தில் தொந்தரவாக இருக்கிறது என்றார். விடிந்து பாடேன் என்றால் சுதந்திரம் கிதந்திரம் என்று என்னவெல்லாமோ பேச்சு வருகிறது.
நீங்கள் சுதந்திரமாக இருப்பதை நானா வேண்டாம் என்று கையை பிடிக்கிறேன்? இதோ பார் ராமு, நான் சொல்லிவிட்டேன். வீணாக அவளை நினைத்து உருளை இடிப்பது போல பொறுமை வேண்டாம். நாளையே நீ தனி கொடுத்தனம் வைத்துக்கொள். அவளுக்குத்தான் ஏன் மன கஷ்டம்? மனசிலே ஒற்றுமை இல்லாமல் கசப்புடனே எத்தனை நாளைக்கு தள்ளி கொண்டு போக முடியும் என்று பொரிந்து கொண்டு பேசிக்கொண்டே போனாள். உண்மையை கூறி கெஞ்சியதற்கு எனக்கு கைமேல் படனா இத்தனை குற்றச்சாட்டுக்கள்? அவர்களே சதம் என்று அவருக்கும் மேலாக மதிப்பு வைத்து ஊதாசனங்களை பொருட்படுத்தாமல் வஞ்சகமின்றி நான் பாடுபட்டதற்கு பரிசா இத்தனை பேச்சுகள்? என் உடைந்த மனதிலிருந்து துயரம் கிளம்பியது. முகத்தை மூடிக்கொண்டு சிறு குழந்தையைப் போல விம்மினேன். இப்போது யார் என்ன சொன்னார்கள்? எது சொன்னாலும் அவ்வளவு சட்டென்று அழகு எப்படித்தான் வருமோ? பார்க்கிற பேர்கள் என்ன எண்ணிக்கொள்ள மாட்டார்கள் என்று முடிவு கட்டி கொண்டு அவள் சென்று விட்டாள். முதலாக என் கணவர் மதனின் செய்கை தமக்கு பிடிக்கவில்லை என்று என்னிடம் காண்பித்து கொள்ளும் மாதிரியில், அழாதை சுசிலா, விடு, விட்டுத்தள்ளு என்றார். அவருடைய அந்த ஆதரவான வார்த்தைகளில்தான் என் உள்ளம் எத்தனை ஆசனையுடன் தலை தூக்கியது. ஆனால் அந்த ஆதரவு வார்த்தையுடன் அவர் நின்றிருக்க கூடாதா? நிச்சயமாக நான் அவர் அப்படி சற்றும் எதிர்பாராத விதமாக திடுக்கிடும் காரியம் செய்வார் என்று எண்ணியிருக்கவே இல்லை. ஒரு வாரம் சென்ற பின் ஒரு நாள் நான் இரவு சாப்பாடெல்லாம் முடிந்து அறையை தண்ணீர் விட்டு கழுவி கொண்டிருந்தேன். பரபரப்பும் படபடப்புமாக மாமியார் என்னிடம் வந்தாள். என்னடி சுசிலா, பரமசாது போல இருந்து கொண்டு உள்ளூர் அவனுக்கு வத்தி வைத்து விட்டாயே? பெரியவர்கள் பெருந்தலை என்று என்னிடம் மரியாதைக்காவது கேட்டானா என்றாள் ரௌத்ராகாரமாக. எனக்கு அடியும் புரியவில்லை, நுனியும் புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள் அம்மா என்றேன் தலை நிமிர்ந்து. என்ன சொல்கிறீர்களா? ஒன்றும் தெரியாதவள் போல நடிப்பானேன். அப்படி உசுருக்கு உசுரா அண்ணா மன்னி என்று ஒட்டி கொண்டிருந்தவனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்திருக்கிறாயே அம்மா. மயிலாப்பூரிலே வீடு பார்த்து விட்டேன். நாளைக்கு போய்விடலாம் என்று உத்தேசம் பண்ணிவிட்டேன் அண்ணா என்று அவனும் சொல்லும்படி ஆயிற்றே. கேசவன் அப்படியே கல்லாக சமைந்து விட்டான். இல்லை, நான் ஒருத்தி குத்துக்கள் போல இன்னும் உயிருடன் இருக்கிறேன். எனக்கு ஒரு மதிப்பு வைத்து ஒரு வார்த்தை கேட்டானா? கூட பிறந்த பிறப்பினும் மேலாக ராமு ராமு என்று அவள் அத்தனை ஒட்டுதலாக இருந்தாள். அதற்கு நல்ல மரியாதை கிடைத்தது என்று அவர் செய்யும் காரியத்திற்கு நான் தான் பொறுப்பாளி என்று என் மீது பாய்ந்தாள் அவள். அப்படியா? எனக்கு தெரியாதே அம்மா. என்னிடம் அவர் அப்படி ஏதும் சொல்லவில்லையே என்றான் பரிதாபமாக. தெரியும் என்று நீ ஒப்புக்கொள்வாயா? உன் பெயரை சொல்லி இப்போ என்ன இருக்கிறது? கேசவன் மனசு முறிந்து போய்விட்டது. பணம் காசு வரும் போகும். இப்படி முகத்தை முறித்து கொண்டு போகிறீர்களே. நாளைக்கு ஒரு ஆபத்து சம்பத்து என்றால் மனுஷர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று அவள் என் அழிந்த உள்ளத்திலே சொல்லொம்புகளை பாய்ச்சிக்கொண்டே போனாள். நான் ஒன்றும் அறியாதவள் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். என்னுடைய கண்ணீரிலும் கம்பளையிலும் இழகாதவர் இப்போது எதனால் உருகி பிடிப்பு விட்டு போகும் ஈயத்தைப் போல அண்ணன் மதனியிடமிருந்து தம்மை கத்தரித்துக் கொள்கிறார்? மாமியாரின் குத்தும் வார்த்தைகள், பட்டுவின் முதலை கண்ணீர், மைத்துனரின் பட்டுக்கொள்ளாத மௌன நிலை, குழந்தைகளின் உண்மையான பிரிவு துயரம், மனம் கவர்ந்த தோழி லீலாவை பிரியும் ஏக்கம், அவருடைய சலனமற்ற தன்மை, இவற்றின் நடுவே எங்கிருந்தோ வரும் சுதந்திரத்தை அனுபவிப்பல் போன்று என் தாய் எனக்கு என் விவாகத்தின் போது வழங்கியிருந்த சிறு வெண்கல பாத்திரத்தில் அரிசியையும் பருப்பையும் எடுத்துக்கொண்டு என் புது மனையில் புகுந்தேன். கவலையும் ஏக்கமும் சூழ்ந்திருக்கும் இரவுகளிலே மனம் உறங்காமல் போனாலும் உழைத்து சலித்த உடல் தன்னை மறந்து உறங்கிவிடும். ஆனால் அடிமனதிலே பொழுது விடிந்துவிட்டதோ என்ற துடிப்பு உடல் உறக்கத்தை கலைத்து கொண்டே இருக்கும். சிறிய அரவமும் கண்களை விழித்து பார்க்கச் செய்யும். நிலவின் கதிர்கள் என் கண்களுக்கு விடிந்துவிட்டது போன்ற பிரமையை ஊட்டிவிடும். நேரம் அதிகமாகிவிட்டதே, தூங்கிவிட்டோமே என்று அலறி புடைத்துக்கொண்டு படுக்கை விட்டு எழுந்து வருவேன். குழாயில் நீர் வந்திருக்காது. பின்னரே என் மயக்க நிலை தெளியும். பொழுது இன்னும் புலரவில்லை. விடிந்தும் தூங்கிவிடுவோமா என்று உள்ளே குடிக்கொண்டிருக்கும் அச்சத்தினால் ஏற்பட்ட பிரமைதான் என்று எனக்குள்ளேயே அச்சத்திற்கும் அறியாமைக்கும் எட்கிப் போவேன். தங்க வளையலுக்கு ஆசைப்படும் ஏழை ஒருத்திக்கு புதிதாக மெருகிட்டு கடையிலே விற்கும் பித்தளை வளையல் கையிலே கிடைக்கும் கண்ணாடி வளையல்களை விட கவர்ச்சியாக தோன்றும். ஆசையின் உந்தலிலே அவற்றை வாங்கி அணிந்து விடுவாள். 4 நாட்கள் சென்ற பிறகுதான் பித்தளின் சுயரூபம் தெரியும். மங்கி பாசி பிடித்து அவலட்சத்தினின் சின்னமாக விளங்கும். அவற்றை காணும் தோறும் அலட்சியத்துடன் தான் உடைத்தெறிந்த கண்ணாடி வளையல்கள் மேலானவையாக அவளுக்கு தோன்றும். தனிமைக்கு அதிகம் இடமில்லாமல், குரங்கு மனதுக்கு அலைவிட சந்தர்ப்பம் அதிகமில்லாமல் அலுவல்கள் நிறைந்த அவ்விடே எனக்கு தேவலை என்று தோன்றியது. என்ன காரணம் கொண்டு தனி கொடுத்தனம் வைத்தார்? மனைவியிடம் அன்பை பெருக்கிக் கொள்ள அவர் கொஞ்சமும் விழைந்து விரும்பாத போது என் மீது கனிவு காட்டுபவரா, அல்லது என்னை சற்றும்
நிம்மதி இல்லாதவளாக செய்யவா? காலையிலே 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினாள். இரவு 9 மணிக்குத்தான் அவரை காணலாம். பகல் நேர சாப்பாட்டை ஆள்வசம் அனுப்பிவிட்டு வாயில் புறத்த அசல் அரை ஜன்னலிலேயே உட்கார்ந்து நான் தெருவிலே உல்லாசமாக மாலை வேளையை கழிக்கச் செல்லும் ஜோடிகளைக் கண்டு பெருமூச்செறிவதுடன் திருப்தி அடைந்துவிட வேண்டும். மனமிட்டு பாட அவகாசம் இல்லையே, சூழ்நிலை சுவையாக இல்லையே என்று நான் குறைப்பட்டது போக பொழுது எனக்கு வளர்ந்தது. நான் பாடினாலும் சிரித்தாலும் அழுதாலும் அதற்கு எதிரொலி எழும்பாது. மனதிலே தளர்ச்சி அதிகரிக்க முளைவிட்டிருந்தேன். சங்கீதத்தை பெருக்கிக் கொள்ளும் லட்சியமும் பாதிக்கப்படாமல் இல்லை. சுடர் கருகி மங்கும் விளக்கைப் போல குன்றி வந்த என் உற்சாகத்தை தூண்டிவிடுபவள் போன்று சரளா என் வாழ்விலே வந்து புகுந்தாள். எப்போதும் போல தெருவை பார்த்து கொண்டு நான் ஒரு நாள் நிற்கையில் சரளா செருப்பு சத்தம் ஒலிக்க, பின்னால் தலைப்பு பறக்க, அந்த 3 மணி வேளையிலே அவசரமாக செல்லுவதை என் கண்கள் கவனித்து விட்டன. மனதிலே எழும்பிய ஆவலிலே அங்கிருந்தே சரளா என்று கத்திவிட்டு வாசலுக்கே ஓடி வந்தேன். அவளோ எந்த வீட்டில் யார் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் சிறிதும் இன்றி நேரான நோக்குடன் தன் நடையின் வேகத்தை தளர்த்தாமலே சென்றாள். வாசற்படியில் நின்று எட்டி பார்த்த நான் அளவில்லாத துடிப்புடன் அவள் தெருவிலே செல்கிறாள் என்பதை மறந்து சரளா என்று நான் கூவினேன். அவள் ஒரு கணம் திரும்பி பார்த்தாள். பிறகு அங்கிருந்தே முகத்தை அசைத்து விட்டு திரும்பி போய்விட்டாள். அவள் செய்கை எனக்கு புரியவில்லை. அவளாக இருந்தால் அப்படியே என்னை கண்டுவிட்டு பேசாமல் போவாள். தெருவில் போகும் இன்னொருத்தி அப்படி கூப்பிட்டு விட்டேனே என்று வெட்கமாக இருந்தது. திரும்பி வந்து கடிகாரத்தை பார்த்தேன். மணி 3:15 இருந்தது. தனக்கென எதுவும் பிரத்யோகமாக செய்து கொள்வது என்றாலே பிடிக்காத பான்மை என் மனதிற்குள்ளேயே ஊறியிருந்தது. அவருக்கு சாப்பாடு அனுப்ப வேண்டும். இரவு உணவருந்த வருவார். இந்த 2 வேளைகள் மட்டுமே சிரத்தையுடன் கவனிப்புடனும் உணவு தயாரித்தனை ஒழிய என்னை பொறுத்த மட்டில் ஒரு நாள் 12 மணி, ஒரு நாள் 2 மணி என்று நினைத்த போது உணவு கொள்வேன். எனக்கு தோன்றினால் காஃபி போடுவேன். இல்லாவிட்டால் சிந்தனையிலேயே காலம் போக்கிவிடுவேன். என்ன வேண்டுமானாலும் செய்ய இடம் தரும் இந்த சுதந்திரத்தை மனம் போன வழியிலேயே செலவழித்தேன். அன்று ஏதோ ஞானோதயம் போல திடீரென்று அப்படி செய்யக்கூடாது என்று தோன்றியது. வாழ்வை ஏன் சோம்பி சுவையற்றதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்? நல்ல உடைகள் அணிந்து சிங்காரித்து கொள்ளக்கூடாதா? வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடப்பானேன்? அண்டை அயலிலே சிநேகம் பிடித்து கொண்டு வெளியில் வாசலில் போய் வரக்கூடாதா? ஏற்கனவே மூலியாயுள்ள வாழ்க்கையை இன்னும் நானாகவே ஏன் கல்லும் முள்ளுமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற புது எண்ணங்கள் எழும்பின. வாசலில் யார் என்னை கூப்பிட்டது என்ற குரல் சரளாவின் குரலேதான் என்னை அழைத்தது. நான் அப்படியே ஓடினேன். சுசிலாவா? அடையாளமே தெரியவில்லையே. நான் யாரோ கூப்பிடார்களே என்று யாராக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே வந்தேன். தபால் ஒன்று அவசரமாக அனுப்ப வேண்டியிருந்தது. சற்று நின்றால் கூட கட்டி எடுத்து விடுவானே என்று அப்படி ஓடினேன். நான் போனது சரியாக இருந்தது. பெட்டியை காலி செய்து கொண்டிருந்தான். கையிலே கொடுத்து விட்டு வந்தேன். நீ இங்கேதான் இருக்கிறாயா என்ற ஆவலுடன் கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். எத்தனையோ தினங்களுக்கு பிறகு அன்று நான் என்னை மீறி மகிழ்வுற்றேன். ஆமாம், உங்களை மாதிரி இருந்தது கூப்பிட்டு விட்டேன். அப்புறம் பேசாமல் போகவே யாரோ தெரியாமல் அழைத்தோமே என்று வெட்கப்பட்டு கொண்டேன். புங்கனூரை விட்டு எப்போது வந்தீர்கள்? நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. எங்கே இருக்கிறீர்கள் என்று பதிலுக்கு விசாரித்தேன். பழைய நட்பு என்றாலே தனி இன்பம் அதில் இருக்கிறது. என்னுடன் அவள் அன்று 2 மணி நேரம் இருந்தாள். பக்கத்து தெருவில் இருந்த கலாமந்திரம் ஒன்றில் அவள் சங்கீதத்துக்கு தலைமை ஆசிரியராக இருக்கிறாள் என்றும் புங்கனூரை விட்டு வந்து 1 வருஷத்திற்கு மேல் ஆகிவிட்டது என்றும் அறிந்து கொண்டேன். என்னை பாட சொல்லி கேட்ட அவள் ஆச்சரியத்துடன், சுசி, உன் சாதனையால் குரல் இன்னும் இனிமை பெற்றிருக்கிறது. நீ மேடை ஏறி கச்சேரி செய்தால் புகழும் பொருளும் உன்னை எப்படி தேடி வரும் தெரியுமா என்று என் முதுகிலே தட்டினாள். எனக்கு சாயுஜ்ய பதவி கிட்டிவிட்டது போல இருந்தது. சரளாவின் நட்பு அன்றிலிருந்து என் கசப்பை போக்கும் மருந்தாக வளர்ந்தது. என் வாழ்விலே புது ஏடுகள் பிறந்தன. சிறகிழந்த பறவை போல வீட்டுக்குள்ளே அடைந்து கிடப்பதை விட்டு அவளுடைய கலாமந்திரத்திலே கலைஞர்களுக்கிடையே காலம் கழிக்கலானேன். அவளுடைய தோழமையினால் பல வித்துவான்களும் ரசிகர்களும் எனக்கு பழக்கமாயினர். ஒரு நாள் அவள் ஒரு விண்ணப்ப காகிதத்தை கொண்டு வந்து கொடுத்து, பூர்த்தி செய் சுசிலா என்று சிரித்துக்கொண்டே உத்தரவிட்டாள். என் உள்ளத்தில் மகிழ்ச்சி அலை பாய்ந்தாலும் சந்திரனின் மையத்தைப் போல உள்ளே நிழல் கட்டியது. இவரிடம் இதற்கெல்லாம் உத்தரவு கேட்க வேண்டாமா என்றேன். ஒரு வினாடி அவள் தயங்கிவிட்டு, உனக்கு இத்தனை சுதந்திரம் கொடுத்திருக்கும் அவரை 18ஆம் நூற்றாண்டு கணவராக நினைத்து பயப்படுகிறாயே, அவர் தடை சொல்லுவார் என்று எனக்கு தோன்றவில்லை. கேட்க வேண்டுமானால் கேளேன், நாளை வருகிறேன் என்று கூறி தாளை கொடுத்து போனாள். அன்று இரவு அவரிடம் அதை காண்பித்தேன். எவ்வித சலனமுமின்றி அவர் அதை கையில் வைத்துக்கொண்டு சிறிது நேரம் பார்த்தார். நான் என்ன தடை சொல்லப் போகிறேன் சுசிலா? உன் வழியில எனக்கு இயற்கையாக ஆர்வம் இல்லாவிடினும் உன் ஆசையை நான் மறிப்பேன் என்று எண்ணினாயா
என்றாள். என் வித்தையை வெளி உலகிலே அறிமுகப்படுத்த ஏதும் தடை கூறாத அவரது பெருந்தன்மை என் மனசாட்சியை குத்தியது. ஆனால் அதே சமயத்தில் அவர் தம் அந்தரங்கத்திலே எனக்கு இடம் கொடாமல் மணந்து கொண்டு விட்ட கடனுக்காக என்னை மனைவியாக நடத்தும் கொடுமை என்னை வேதனைக்கு உள்ளாக்கியது. நானும் என் பெண்மையின் உறுதிலாகானை தளர்த்தாமலே புது உலகிலே புகழுடன் பிரகாசிக்கப் போகும் புது மகிழ்ச்சியை கொண்டு அகநெகிழ்ச்சியை மறைத்து கொண்டேன். என் விண்ணப்பம் வெற்றியாக வேலை செய்தது. வானொலியிலே சுசிலா ராமநாதனின் குரல் அடிக்கடி கேட்கலாயிற்று. 2 ஆண்டுகள் உருண்டு ஓடிவிட்டன. ஆனால் பெண்ணொருத்தியை மலர வைக்கும் ஜீவ ஒளி என் அகநிறைவை இன்னமும் கிரகணமாகவே வைத்திருக்கிறதே. வாயிலில் பேச்சுக்குரல் என் கவனத்தை தூண்டில் போட்டு இழுத்தது. லீலாவும் குழந்தைகளும் கம்பிக்கதவின் பின்புறம் நின்று பூட்டை பிடித்து குலுக்கினார்கள். நான் எழுந்து வந்தேன்.